நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து அதை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, பிரிஞ்சி லீஃப் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக பட்டை, லவங்கம், அது கூட இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருங்க. நான் பெரிய பாத்திரத்தில் தாங்க பிரியாணி செய்வேன். பாத்திரத்தில் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டுன்னு அடுத்தடுத்து ஒன்றொன்னா போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு 1 கப் தயிர் ஊற்றுங்க. கூடவே சிக்கனை போடுங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவைக்கேற்ற உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தண்ணியை 1க்கு 1.5 அப்படின்ற கணக்கில் ஊற்றுங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பிறகு அரிசியை போடுங்க. இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் தம் போட்ட பிறகு கடைசியாக 2 கரண்டி நெய் விட்டு இறக்கிடுங்க. இப்போ சீரக சம்பால பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.